திமுக, பாஜக, நாம் தமிழர்னு எல்லா கட்சியினருமே தொடர்ந்து அவங்களுடைய பிரச்சாரங்களை வித்தியாசமான முறையில் மேற்கொண்டு வராங்க. பல இடங்களுக்கு சென்று, பல ஹோட்டல்களுக்கு சென்று சமைத்து மக்களுக்கு கொடுத்தும், மற்றொரு பக்கம் நிறைய கடைகளுக்கு சென்று அங்கே இருக்கக்கூடிய மக்கள் கிட்ட பேசி நிறைய இடங்களில் வாக்கு சேகரிப்பிலும் ஈடுபட்டிருக்காங்க. இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வித்தியாசமான முறையில் கையில் எடுத்திருக்காங்க. அப்படிதான் தற்பொழுது தர்மபுரி நகர பேருந்து நிலையத்தில் அதிமுக வேட்பாளர் அசோகனுக்கு ரோபோ ஒன்று வாக்கு வந்து சேகரித்திருக்கு. இது பார்ப்போர் பலரும் அதிர்ச்சி அடையவும் செய்திருக்கு. தமிழகத்தில் வருகின்ற 19ஆம் தேதி நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற இருக்கு. இதையடுத்து தான் அதிமுக சார்பில் வேட்பாளர் அசோகன் அவர்களை ஆதரித்து வித்தியாசமான முறையில் வாக்கு சேகரிப்பும் நடந்திருக்கு. மேலும் தொழில்நுட்ப முறையில் நூதன வகையில் தர்மபுரி நகர பேருந்து நிலையத்தில் எலக்ட்ரானிக் ரோபோ மூலம் மக்களை கவரும் வகையில் நவீன தொழில்நுட்பமான ஏஐ எனப்படக்கூடிய ஆர்டிசிபியால இன்டெலிஜென்ஸ் டெக்னாலஜி மூலம் மறைந்த முன்னாள் தலைவர்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி ஜெயலலிதா, கேப்டன் விஜயகாந்த் போல் பேசி காணொலி மடிக்கணினி மூலம் ஒளிபரப்பும் செய்யப்பட்டு வாக்கு சேகரிப்பிலும் ஈடுபட்டு வந்திருக்கு. இந்த ஒரு வீடியோ காட்சிகள் சமூக வலைத்தளங்களிலும் பரவி வருது. பலரும் இந்த ஒரு வீடியோவை பார்த்து அதிர்ச்சிக்குள்ளாகி இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அந்த ஒரு பேருந்து நிலையத்தில் இந்த ஒரு ரோபோவை பல மக்களும் வித்தியாசமாக பார்த்திருக்காங்க. சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரைன்னு எல்லாருமே இந்த ஒரு ரோபோவை பார்த்து மகிழ்ந்திருக்காங்க. இப்படி ஒரு வித்தியாசமான முறையில் வாக்கு சேகரித்த அதிமுகவினரை பலரும் தற்பொழுது பாராட்டியும் வராங்க. இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களோட கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம டிபிடி நியூஸ் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்றீங்க.